நடப்பாண்டுக்கான பொங்கல் தொகுப்புடன் எப்போதும் அறிவிக்கப்படும் பொங்கல் பரிசு தொகை எங்கே என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 1000 ரூபாய் எங்கே, தேர்தல் காலத்தில் ஒரு வேடம், மற்ற நேரத்தில் இன்னொரு வேடமா என பாமகவினுடைய நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதாவது 2025ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளையொட்டி பரிசு தொகுப்பை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. 1 கிலோ அரிசி, சர்க்கரை ஆகியவற்றுடன் ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 1000 ரூபாய் இந்த முறை காணாமல் போயிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு மக்களை ஏமாற்றும் வகையிலான இந்த அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது 2009ஆம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில கடந்த 2019 ஆண்டு முதல் அத்துடன் ரூபாய் 1000 முதல் 2500 வரை பணமும் சேர்த்து வழங்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபாய் 10,000 பணம் நிறுத்தப்பட்டதுடன் பொங்கல் பரிசு தொகுப்பில் வெல்லம், பருப்பு வகைகள், கோதுமை உட்பட 21 பொருட்கள் வழங்கப்பட்டன. அவை தரம் குறைந்தவையாக இருந்தாலும் அவற்றின் கொள்முதலில் ஊழல் நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து 2023 மற்றும் 24 ஆகிய ஆண்டுகள்ல அந்த பரிசு பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. ஆனால் நடப்பாண்டில் ரூபாய் 1000 நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது சரியல்ல என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு 2024ஆம் ஆண்டில் தேர்தல் வந்தாலும் இந்த ஆண்டு எந்தவித தேர்தலும் இல்லாததன் காரணமாகவே மக்களை ஏமாற்றும் வகையில இந்த 1000 ரூபாயானது இந்த ஆண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார். நிதி நெருக்கடி, மத்திய அரசு நிதி வழங்கப்படவில்லை என்பன போன்ற காரணங்களை கூறி மக்களுக்கான உரிமைகளை அரசு மறுப்பதாகவும், மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதியை போராடியோ நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்து பெற வேண்டியது மாநில அரசின் கடமை என்றும், அந்த கடமையிலிருந்து தவறியதற்காக மக்களை தமிழக அரசு தண்டிப்பது நியாயமற்றது என்றும், எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது மக்களுக்கு கூடுதலாக உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் உதவி வழங்க மறுப்பது திமுகவின் இரட்டை வேடம் என்று விமர்சித்திருக்கிறார். மேற்கொண்டு கடந்த சில மாதங்களில் பெய்த கடுமையான மழையாலும் வெள்ளத்தாலும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு முறையாக வழங்கப்படவில்லை என்றும், இத்தகைய சூழலில் மக்கள் பொங்கலையாவது ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாட பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரூபாய் 1000 வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்றும், இதை உணர்ந்து நடப்பாண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பான 1000 ரூபாயை சேர்த்து வழங்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.